வந்து யாராக இருந்தாலும் குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூம் இல்லைன்னா வந்து ஒரு வால். ஸோ அப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து ஃபினிஷ் பண்ணி தான் அடுத்தடுத்து போவோம். ஸோ பட் நம்ம என்ன பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பிஹெச்கே ஃப்ளாட். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது, 3 டாய்லெட் இருக்குது, ஹால், கிச்சன் எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறோம்னா, அந்த எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பீம் இருக்குங்க, பீமோட கார்னர், காலமோட கார்னர், சீலிங்கோட கார்னர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இழுத்துகிட்டே போகிறோம். ஸோ இப்படி இழுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அப்படி இழுக்கும்போது என்ன ஆரம்பிச்சிக்கணும், அந்த பிளாஸ்டிக்கில் ஏதாவது ஒரு மேடாக இருந்ததோ பள்ளமாக இருந்தோ இல்லைன்னா டேமேஜ் ஆகி கிராக் எதாவது இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம், வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த புட்டி பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ப்ராப்பரான லெவலில் வரும். ஸோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இப்போ 2 கார்னர் இருக்குன்னா கார்னரில் ஒரு கார்னர் மட்டும் தான் நம்ம வந்து புட்டி பார்ப்போம். ஸோ இப்படி புட்டி லைன் இழுத்துருப்போம். ஸோ இப்படி புட்டி லைன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஏரியாவில் வந்து நம்ம அந்த வாலாக இருக்கட்டும், அந்த சீலிங்காக இருக்கட்டும், அந்த காலமாக இருக்கட்டும் ஃபினிஷ் பண்ணும்போது என்ன, நெக்ஸ்ட்டு கார்னர் நம்ம வந்து சைடில் இருக்கும்போது என்ன ஆகும்னா 2 வந்து கரெக்டாக ஜாயின் ஆகும். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா கேப் எதுவும் வராது பாருங்கள். ஸோ ஒரு கார்னர் எடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒரு கார்னர் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ வந்து சேம் அதே செகண்ட் கோடில் கரெக்டாக இருக்கும்போது ஒரு சின்ன கேப் கூட எங்கேயும் மிஸ் ஆகும், கரெக்டாக வந்துடும். இது வந்து செகண்ட் பெனிஃபிட் சொல்லலாம். பட் ஆனால் இது ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் மற்றபடி இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சேம் ஒரே டைம் வந்து ஒரு சீலிங் ஒரு வால் அப்படி வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு போவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறத ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணணும், ஒர்க்கும் நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், இது வந்து இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் வச்சுக்கோங்களா, இன்னொரு கார்னர் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆக்சுவலாக இவங்க வந்து நமக்கு வந்து சாம்பிள் ஒர்க் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சாம்பிள் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஏசியன் நிரலாக ஒரு பிராண்ட் நிறைய பிராண்ட் சொல்லியிருந்தோம், ஜேஸ்டோரின் பிராண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இந்த எக்ஸீட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 2x2 இல்லைனா 4x4 பையில் வந்துட்டு அவங்க வந்து சாம்பிள் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து டபுள் கோட்டு பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சில வந்து பட்டி பண்ணி கொடுப்பாங்க, இன்டீரியர் வந்து பட்டி வந்து சாம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து சூஸ் பண்ணி நமக்கு வந்து நல்ல கவராக இருக்கா, நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கா, அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம ஃப்ளாட் கொடுப்போம். ஸோ வந்து எப்படி நம்ம வந்து சாம்பிள் கொடுப்பாங்க, நமக்கு வந்து எவ்வளோ வாரண்டி கொடுப்பாங்க, ஸோ அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ என்னென்ன செக் பண்ணணும், நம்ம எது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு வீடியோ ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க, அது சொல்கிறேன், அதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன்.